ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் கருணக்கிழங்கு காரக்குழம்பு வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 5 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளி எடுத்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துட்டு நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளியிலேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே நான் 200 கிராம் கருணக்கிழங்கு எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே இப்போயே சேர்த்துக்கலாம். அந்த குழம்புக்கு தேவையான எல்லா உப்பையுமே, ஏன்னா அப்போ தான் காயில் உப்பு நல்லா ஊறி வரும். சேர்த்துட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. காய் நல்லா வதக்கி விட்டால் தான் சீக்கிரமாக வெந்து வரும். இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என் காரத்துக்கு ஏற்ப நீங்களும் பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணுன்ட்டு நம்ம சேனல்லே இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. எல்லாம் ஒன்று சேர கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இடையிடையில் கலந்து விட்டுக்குங்க. எடுத்து பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்பும் நல்லா திக்காக வந்துருச்சு சுண்டி. அவ்வளோதான், கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபிஸ் பார்க்கலாம். பை பாய்.